சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோட்ல இங்க ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தா வாயால உண்மைய வர வச்சு, அப்பத்தா தான் தமிழ வந்து பரீட்சை எழுத கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற உண்மைய வந்துட்டு இங்க ஈஸ்வரி கண்டுபிடிச்சுறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துல இந்த விஷயம் சொல்லப் போறோம்னு சொல்லிட்டு, அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து அங்க ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி அது முதல்ல அப்பத்தா எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இங்க ராஜாங்கம் வீட்ல இல்லாத விஷயம் தெரிஞ்ச உடனே ஈஸ்வரி வந்துட்டு வீட்லயே வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. ராஜாங்கம் மாமா வரட்டும். இன்னைக்கு அப்பத்தா வந்துட்டு சொல்லி வச்சு நீ அது சேதுக்கும், தமிழுக்கும் என்ன பண்ண மட்டும் பாருங்க. அந்த தமிழ் செல்விய இனியே நீ வீட்ட விட்டு தொரத்த போறேன். அப்படிங்கிற மாரி ஒரு முடிவோட, இங்க ஈஸ்வரி வந்துட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல அங்க வந்து ராஜாங்கமும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு ஸ்கூல்ல இருந்து. இங்க ராஜாங்கம் ஒரு சைடு வர, இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றதுக்காக ரெடியா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க சாவித்திரி வந்துட்டு, "மதினி நீங்க மட்டும் சொன்னா போதாது. நானும் எல்லாத்தையும் சொல்லணும். எங்க அம்மா என்னையும் ஏமாத்திச்சுல்ல. நானே நம்புற மாரி நம்பிட்டேன் எல்லா விஷயத்தையும். அதுக்கப்புறம் தான் இப்பதான் உங்க மூலியமா எனக்கே உண்மை தெரியுது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, எங்க அம்மா மேல எனக்கே கோவம் வருது. எங்க அண்ணன் ராஜாங்க சொல்லி, எங்க அம்மாவ என்ன பண்ண போறேன் மட்டும் பாருங்க." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு சாவித்திரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துறாரு. ராஜாங்கம் வீட்டுக்குள்ள வர, இந்த பக்கம் ராஜாங்கம் வீட்டுக்குள்ள எல்லாரையும் பார்க்குறாரு. "என்னாச்சு? எல்லாம் வீட்டுல இருக்க பொம்பளைங்கலாம் ஒரு மாரி நின்னுட்டுருக்கீங்க. என்னாச்சு? எதனா பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி இந்த ராஜாங்கம் வீட்டுல எல்லாரையும் கேட்குறாரு. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "ஆமா மாமா. ஒரு பிரச்சனை தான். பெரிய பிரச்சனை. அதுவும் இந்த வீட்ல இருக்க ஒரு பெரிய மனுஷி பண்ண ஒரு பிரச்சனை இது. இதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. அதுவும் இவங்கவே இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கல." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, உடனே ராஜா வந்துட்டு, "என்ன ஈஸ்வரி சொல்ற? புரியிற மாரி சொல்லு. எனக்கு புரியல. என்ன சொல்ல வர?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாவும் திருப்பி கேட்கிறாரு. அது ஈஸ்வரி வந்துட்டு, "சொல்றேன் மாமா, சொல்றேன்." அப்படிங்கிற மாரி ஒரு மாரி மொறச்சுட்டே அப்பத்தா பார்த்துட்டே சொல்றாங்க. அப்பதான் இங்க ராஜாங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "இதோ இருக்காங்கல்ல, அத்தை, அதாவது உங்க அம்மா, இவங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க? இவங்க நம்ம வீட்டுக்கு ஆவாதவ, அதாவது தமிழ்ச்செல்வி இருக்கால்ல, அவளுக்கு பரீட்சை எழுத வந்து இவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா உதவி பண்ணியிருக்காங்க? இவங்க உடம்பு சரியில்ல சொல்ட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போற சொல்ட்டு, அந்த தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. அதுவும் இவங்களுக்கு நெஞ்சு வலி இல்ல, எந்த வலியுமே இல்ல. நல்லா தான் இருக்காங்க. ஆனா, இவங்க பண்ண ஒரு விஷயத்தால, இப்போ தமிழ்ச்செல்வி சேது கூடயே கூட போயிருக்காரு. சேது தான் கூட கூட்டிட்டு போயிட்டு, அந்த பரீட்சைய வந்து இப்ப எழுதிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் அங்க தான் இருக்காங்க. நாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே, இது உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான், அங்க ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி வந்தேன். அங்க ஹாஸ்பிட்டல்ல நான் விசாரிக்கும்போது தான் தெரியுது, அத்தைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல யாருமே பார்த்ததில்ல. நாங்களும் இன்னைக்கு தான் போனோம் கூட. போயிட்ட பிறகு தான் கேட்குறோம். இந்த மாரி ஒரு பேஷண்ட் வந்ததே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்கப்புறம் நான் விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான், இங்க அப்பத்தான் வந்துட்டு வாயில வந்து உண்மைய சொல்ட்டாங்க. நீங்களே கேட்டு பாருங்க மாமா அப்படிங்கிற மாரி, இங்க அப்பத்தா வந்துட்டு ஈஸ்வரி சொல்லி விட்டுர்றாங்க. இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு, "என்ன சொல்ற ஈஸ்வரி? நீ சொல்றது உண்மையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பக்கம் அப்பத்தா கிட்ட ராஜாங்க திரும்புறாரு. "என்ன ஆத்தா? ஈஸ்வரி சொல்றது உண்மையா? இதெல்லாம் என்ன நடக்குது? உனக்கு உடம்பு சரியில்ல சொல்லிட்டு தானே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன. என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜா எதுவுமே புரியாத மாரி குழப்பத்திலே கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்பத்தாக்கு என்ன சொல்றதே தெரியாம ஒரு மாரி உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருந்த சன்னாசி வந்துட்டு, "அண்ணா எனக்கு இப்பதான் வந்துட்டு ஞாபகம் வருது. நம்ம ஸ்கூலுக்கு போனோம்ல, அப்ப சேது வந்துட்டு பார்த்தோம். அங்க சேது வண்டி ரிப்பேர் ஆச்சு சொல்லிட்டு நின்னுருந்தான். ஆனா நம்ம போற வழி தான் சேது அங்க பார்த்தோம். அதே மாரி சேது வந்துட்டு அந்த ஸ்கூல் வழியில நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எனக்கும் இவங்க சொல்ற மாரி தானே தோணுது. தமிழ்ச்செல்விய சேது தான் வந்துட்டு எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிருக்கணும். இப்போ கூட அவன் அங்க தான் இருக்கணும். நம்மளே வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்னும் சேது ஆள காணோம் பாருங்களேன். கண்டிப்பா வந்துட்டு எனக்கு என்னமோ சேது மேல சந்தேகமா இருக்குண்ணே." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு சன்னாசியும் வந்து சொல்லவும், இந்த பக்கம் ராஜாங்கத்துக்கு வந்துட்டு, "எனக்கு அப்படிதான் சன்னாசி இருக்கு. நம்ம இப்பதான் சேதுவ பார்த்தோம் ஸ்கூல்ல. ஆனா இவனா சொல்றத பார்த்தம்போது, உண்மையாவே எதுவும் நடந்திருக்குதுன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் மோகனா பார்த்து கேட்கறாங்க. "என்ன மோகனா இதெல்லாம்? சேது ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? தமிழ் அந்த புள்ளைய எதுக்கு இவன் பரீட்சை எழுத கூட்டிட்டு போறான்? நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தோம்ல இந்த மாரி நடக்கக்கூடாதுன்னு சொல்ட்டு. அதையும் மீறி என் பேச்ச மீறி திரும்ப திரும்ப சேது இப்படியே பண்ணிட்டு இருப்பானா? ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க குடும்பத்துக்கு இவன் உதவி பண்ணான்னு சொல்லிட்டு தானே வீட்ல அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. இப்ப திருப்பியும் சேது என் பேச்ச மீறி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வருது." இப்படிலாம் ராஜாங்கம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "ஏம்பா ராஜாங்கம் நான் சொல்றத கேளு." அப்படிங்கிற மாரி அப்பத்தா சொல்லிட்டு, எங்க அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க ராஜாங்கத்துக்கிட்ட. "நான் தான் வந்துட்டு சேதுவ கூட்டிட்டு போக சொன்னேன். அது மட்டும் இல்லாம, நான் தமிழ வந்துட்டு இந்த மாரி எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 1 வாரத்துக்கு அவகிட்ட வாக்குறுதி குடுத்துருக்கேன். அந்த வாக்குறுதி காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு, "நீ எதுக்கு அந்த அந்த புள்ளைகிட்ட போய் வாக்குறுதி குடுத்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி எங்க ராஜாங்க கேட்கவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு,
நீ இப்போ அமைச்சரா இருக்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்ச்செல்வி தான். அதுக்கு தான் நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர கேட்டேன். அவ ஆனா எதுவுமே என்கிட்ட கேட்காம, என்ன பரீட்சைக்கு மட்டும் கூட்டிட்டு போய் எழுத வைக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி அவ்வளோ ஆசையா கேட்டா. அவ கேட்கவும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாம, இதுக்கும் சேதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. நான் தான் சேத வந்து மிரட்டி இதெல்லாம் பண்ண வச்சேன். நான் நீ நெஞ்சு வலி சொல்ட்டு, சேத நான் தான் கார்ல கூட்டிட்டு போக சொன்னேன். போற வழியில எனக்கு நெஞ்சு வலி இல்ல அப்படிங்கிறத சேதுகிட்ட சொல்லி, உடனே சேது அங்க கூட கோவப்பட்டான். நான் இந்த விஷயத்தலாம் அப்பாவுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன். அப்பாவுக்கு தெரிஞ்சாரு அப்டின்னா, என்கிட்ட பேச மாட்டாரு. நான் திரும்பி இதெல்லாம் பண்ண மாட்டான் அப்பத்தா அப்டிங்கிற மாரி சேது அவ்ளோ சொன்னான். ஆனா நான் தான் வந்து சேதுவ மிரட்டி, "சேது நீ மட்டும் இப்போ கூட்டிட்டு போல அப்டின்னா, கண்டிப்பா உங்க அப்பாகிட்ட போயிட்டு, நீ தான் தமிழ் பரீட்சைக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு நான் மிரட்டி வச்சிருந்தேன். அதனால தான் சேது, எனக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். உனக்கு பயந்து தான் பண்றான் ராஜாங்கம். நீ இதெல்லாம் வந்துட்டு சேது மேல தான் கோவத்த காமிக்காத. சேது மேல எந்த தப்புமே இல்ல. நான் சொல்லி தான் சேது என் பேராண்டி பண்ணான். எல்லாமே என் மேல தான் தப்பு." "நீ சேதுவெல்லாம் எதுவும் கேட்காதடா ராஜாங்கம்" அப்படிங்கிற மாரி எங்க அப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க ராஜாங்கத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம, ஒரு மாரி வியப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு அப்பா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு? இந்த பக்கம் வந்து இப்ப சேது வேற இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாரி ராஜாங்கத்துக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "மாமா நீங்க இந்த விஷயத்த எப்படியே விடக்கூடாது. இந்த வீட்ல யாரு தப்பு பண்ணாலும் நீங்க ஏதாவது தண்டனை குடுக்குறீங்க. குறிப்பா வந்துட்டு போஸு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு தண்டனை குடுத்துருந்தீங்க. இப்போ சேது வந்துட்டு உங்களுக்கே தெரியாம அப்பத்தா கூட சேர்ந்து ஒரு நாடகமே ஆடியிருக்காங்க. அதுவும் எல்லாரையும் பதற வைக்கிற மாரி, அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லாத மாரியும், எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இவங்க பண்ணது பெரிய தப்பு. நீ இதுக்கு பெரிய தண்டனையே குடுக்கணும்." அப்படிங்கிற மாரி இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்த சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கத்த சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் சன்னாசி எழுந்து, "ஈஸ்வரி போஸ் பண்ண தப்பும், சேது பண்ண தப்பும் ஒண்ணாயிருமா? சேது அப்படி எதுவும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலையே. அவன் பரீட்சைக்கு தான் கூட்டிட்டு போனான். ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கான். அவன் ஒண்ணும் தப்புலாம் பண்ணலையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டீங்க. சன்னாசி வந்து ராஜாங்கிட்ட கேட்கிறாரு, "அண்ணே எனக்கு எதுவும் இந்த விஷயத்துல தப்பு மாரி தெரியல. நீங்க சொன்னா கோவப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் சேது இப்படி பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு சேது மேல தப்பு இல்லாத மாரியே தெரியுது. அம்மாவும் வந்துட்டு அந்த புள்ளைய பரீட்சைக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தானண்ணே! இதுக்கெல்லாம் போய் நீங்க கோவப்பட்டு, சேது மேல தண்டனை தான் குடுக்கணும்னு அவசியம் இல்லண்ணே. நீங்க இத இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது." அப்படிங்கிற மாரி என் சன்னாசி வந்துட்டு ராஜாங்க சொல்ல, இங்க ராஜாங்கத்துக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க அப்பத்தா வந்துட்டு, "ஆமாய்யா ராஜாங்கம். சேது வந்துட்டு என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் இப்படிலாம் பண்ணான். சேது மேல வந்துட்டு நீ எந்த கோவத்தையும் காட்டிறாதய்யா. பழைய மாரி அவன்ட்ட பேசாம கீது போயிட போற. அதுக்கப்புறம் என்னால சேது வந்துட்டு உடைஞ்சு உட்காந்துருவான் அவன்கிட்ட பேசல அப்டின்னா. என்ட்ட அவன் ஏற்கனவே இந்த விஷயத்த பத்திலாம் பேசியிருக்கான். இந்த விஷயத்த அப்டியே விட்டுறய்யா. அந்த புள்ள பரீட்சை எழுத போச்சு. அது நான் உதவி பண்ணேன். அது சேது வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஏதாவது தண்டனை குடுக்கணும் அப்டின்னா, எனக்கு குடுத்துருய்யா அப்டிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்றாங்க. அது ராஜாவும் வந்துட்டு, "அப்பத்தா என்ன அப்பத்தா பேசுற நீ? கொஞ்ச நேரம் விடு இது. நான் யோசிக்கணும். இருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா" அப்டிங்கிற மாரி எங்க ராஜாவும் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் என் ராஜாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. என் ராஜாவும் யோசிச்ச பிறகு, எனக்கு இதுல என்ன முடிவு எடுத்ததுக்கு தெரியல. போனவன் வந்து திரும்பி வரட்டும், சேது வரட்டும், அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு எங்க ராஜாங்க சொல்லிறாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்ல எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க சேது, தமிழும் வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி இங்க சேது, தமிழும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு, வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இங்க தமிழும், சேதுவும் வீட்டுக்குள்ள வரும்போது தான், இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. இத சேது வந்துட்டு வாசல்வழியா பார்த்துறாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. "நீ முதல்ல கார் ஷெட்டுக்கு போயிடு. நான் வீட்டுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் அப்பாத்தாட்ட பேசிக்கலாம்" சொல்லிட்டு, இங்க சேது தமிழ அந்த பக்கம் கார் ஷெட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாரு. அதுக்கப்புறம் இங்க சேது வந்து வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு, இங்க ஈஸ்வரி வந்துட்டு கேட்குறாங்க, "என்ன சேது நீ மட்டும் வர? அவ வரலையா?" அப்படின்னு கேட்கும்போது, இங்க சேது வந்துட்டு, "யார சின்னம்மா கேட்குறீங்க? யார கேட்குறீங்கன்னு தெரியலையே" அப்படின்னு கேட்கும்போது தான், "யார கேட்குறேன்னா, அவ தான் தமிழ் எங்க? அவ எங்க? மீட்டிங்ல வெளியவா?" அப்படி கேட்கும்போது தான், இங்க சேதுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவங்க கரெக்ட்டா கேட்குறாங்க அப்படிங்கிற மாரி இங்க சேது முழிக்கிறாரு. "எனக்கு புரியல சின்னம்மா. என்ன சொல்ல வர்றீங்க?" அப்படி கேட்கும்போது, "உனக்கு புரியாது சேது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்க அப்பத்தாவே சொல்லுவாங்க. கேட்டுக்கோங்க." அப்படி சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சேதுகிட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் எங்க ராஜாங்க வந்துட்டு சேது பார்த்து கேட்குறாரு. "சேது அந்த புள்ளைய பரீட்சைக்கு கூட்டிட்டு போனியா?" அப்படிங்கிற மாரி இங்க சேதுகிட்ட வந்து ராஜாங்க கேட்கவும், இந்த பக்கம் சேதுக்கு வந்துட்டு, "இது எப்படி அப்பாவுக்கு தெரிய வரும்?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி தயக்கமா வந்துட்டு, எதுவுமே சொல்லாம நிக்கிறாரு. அதுவும் பக்கத்துல சன்னாசி வந்துட்டு, "சேது சொல்லு சேது. நாங்க அங்க வந்தோம்ல, அப்ப அந்த புள்ள தமிழ வந்துட்டு நீ பரீட்சை எழுத கூட்டிட்டு போனியா? இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்பத்தாவே சொல்லிட்டாங்க. சொல்லு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு" அப்படி கேட்கும்போது தான், இங்க சேது சொல்றாரு. "இல்லப்பா" அப்படிங்கிற மாரி தயங்கி தயங்கி பேசவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "எதுத்த சன்னாசி, நான் தான் எல்லா விஷயம் சொல்லிட்டேன்ல. நான் தான் வந்துட்டு கூட்டிட்டு போனேன்" அப்படிங்கிற மாரி, "இப்ப ஏன் அவன வேற கேட்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க சேது சப்போர்ட்டா வந்துட்டு அப்பத்தா பேசவும், இந்த பக்கம் ராஜா வந்துட்டு சேது பார்த்து கேட்கிறாரு. "ஏன் சேது, என்ன ஏமாத்திறியா நீ? என்ன ஏமாத்திட்டு, அங்கருந்து வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்த.
ஆனா இங்க வந்துட்டு ஒரு பெரிய நாடகமே நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லு நீயே சொல்லு சேது. அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் கோவப்பட்டு இங்க சேதுகிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க சேது வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம, திரும்பியும் வந்துட்டு அப்பா என் மேல கோவப்பட்டாரு. அடுத்து என்ன பண்ண போறாரோ அப்படிங்கிற மாரி தயக்கத்துல நிக்கிறாரு. இப்போ இங்க ராஜா வந்துட்டு சேதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.